தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் நடத்திட்டுருக்கோம். நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நல்லாவே முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா இந்த 4.25 வருஷத்தில் நம்ம பட்ட கஷ்டம் எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நோய் மறதி. எதையுமே அசால்ட்டாக மறந்துட்டு போயிடுறது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, வந்தவங்களெல்லாம் வாழ வச்சுட்டு இப்போ கடைசியில் நம்ம வாழ முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம். அதுங்காட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு யார் நல்ல ஆட்சியாளர்கள், யார் வந்தால் நமக்கு நல்லாட்சி கிடைக்கும், நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். ஓட்டு 2000 கொடுத்தா இவங்களுக்கு போடலாம், 5000 கொடுத்தா அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு மக்கள் யோசிக்கக்கூடாது. இத்தனை வருஷம் 60 வருஷமாக ஏமாந்துட்டோம். ஏங்க ஒருத்தர் 60 வருஷமாகவே ஏமாறுவாங்க? ஒரு முறை 2 முறை ஏமாறலாம். 60 வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவித்தாங்க. அப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னங்கிறாங்க, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த 1000 ரூபா கொடுக்குறங்காட்டி எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குதுங்க, நினச்சதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. 1000 ரூபாய் கொண்டு போனால் கடையில் என்னங்க வாங்க முடியும்? 1 கிலோ அரிசி, தக்காளி, வெங்காயம் இதை மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா அத்தனை விலைவாசி ஏறி கிடக்குது. மக்களுக்கு அந்த 1000 ரூபா பெருசாக தான் தெரியுதே ஒழிய நம்ம படுற கஷ்டத்தை பெருசாகவே அவங்க நினச்சிக்கிறதே கிடையாது. இந்த முறையும் கொடுப்பாங்க ஓட்டுக்கு 2000 என்ன 5000 கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் இவ்வளோ கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள், காடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, கடலமா மாநாடு, தண்ணீர் மாநாடுன்னு போடுறாரு அண்ணன். அந்த புரிதல் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக காணொளி மூலமாகவே விளக்கிட்டார். இதுக்கு மேலே ஒருத்தர் எப்படிங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அரசியலை? மக்கள் புரிஞ்சுட்டாங்க. யாருமே இதை எடுத்து சொல்லலை இது வரைக்கும். அண்ணன் மக்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து 60-70 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுங்காட்டி மக்கள் இந்த முறை சிந்திங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் நிறைய பேர்த்துக்கு ஓட்டு இல்லைன்னு நினச்சிட்டு போடாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஓட்டு போடணுங்க. நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும், அரசாங்கம் இல்லை. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல மக்கள் ஓட்டு போடுவாங்க யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அரசாங்கம் தேர்ந்தெடுக்குது எந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. மக்கள் நம்மளோட உரிமை, ஜனநாயக கடமை, அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். படித்தவர்கள் பாதி பேர் ஓட்டு போடுறதே இல்லை. இது வரைக்கும் 100% ஓட்டு பதிவானதே கிடையாது. ஏன்னா அசால்ட்டு யாரோ போட்டு போகிறாங்க. ஒரு பாட்டி சொல்கிறாங்க, என் பாட்டி உங்களுக்கு ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கிட்டு போனாங்களே அப்படின்னா, அது கிடக்குதுன்னு வந்தால் வருது வராடி போகுதுவோ, ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நம்மளை யார் ஆளணும், நமக்கு யார் தலைவனாக வரணும் அப்படின்னு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அரசியல்னா என்ன அப்படின்னு அண்ணன் 15 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஆசான் இதுக்கு மேலே சொல்லி கொடுக்க முடியாது. அவர் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ புரிய வச்சுட்டாரு, அவ்வளோ தன்னை நிரூபிச்சிட்டாரு. இந்த கட்சிகள் எல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு கட்சி சொல்லுங்கள், திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 60 வருஷமாக ஒரே பொய், அதே வாக்குறுதி, திரும்ப 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 அதே வாக்குறுதி தான். அதை கேட்டு நம்ம ஏமாந்துட்டே இருக்கோம். இந்த முறை அப்படியெல்லாம் ஏமாறவே கூடாது. நல்லா யோசிங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் வருது. எல்லாமே கஷ்டம்தான். தண்ணி வரி, சொத்து வரி எல்லாமே பிரச்சனை தான். அதிகம்தான் படுத்துகிறாங்களே ஒழிய யாரும் குறைக்கிறது கிடையாது. அண்ணன் சொல்கிற மாதிரி நம்மளை அவங்க மனுஷனாகவே பார்க்கறது இல்லை, வெறும் ஓட்டாக தான் பார்க்குறாங்க. அதை முதல் மனசில் நம்ம வச்சுக்கணும். மறக்காமல் எல்லாரும் இந்த முறை வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்தா மட்டும்தான் ஒரு விடிவு காலம் வரும். இல்லைன்னா நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுங்காட்டி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. 5க்கும் 10க்கும் நம்ம ஓட்டை விற்கக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னா அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, நல்லா படிச்சிருக்கானா, நல்லா வசதி வாய்ப்பு இருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு தலைவன் வந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் செய்வாரா, இவர் தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதியானவரா, என்னென்ன மக்களுக்கு இது வரைக்கும் செஞ்சுருக்காரு, எத்தனை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சும்மா போய் எடுத்தவங்க ஒருத்தவங்க ஓட்டு போடக்கூடாது. அதுங்காட்டி இந்த முறை 15 வருஷமாக ஒருத்தர் களத்தில் தனிச்சே நிற்கிறாரு. எந்த கட்சிகள் கூடவும் கூட்டணி வைக்காம தனிச்சே நிற்கிறாரு. இப்போவும் அதை தான் அவர் சொல்கிறாரு, அதை தான் அவர் செய்கிறாரு. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கொள்கைகள் கோட்பாடு எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டோம்.
எல்லாம் நாங்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்கோம். எந்த போராட்டமாக இருந்தாலும் இப்போ அண்ணனை தான் தேடுறீங்க. அது வரைக்கும் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு இப்போ யார் உங்கள் கூட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு? அதுங்காட்டி இந்த முறை சிங்கநல்லூர் தொகுதியில் தம்பி நேருஜி அவர்கள் நிற்கிறாங்க. அவருக்கு வந்து விவசாய சின்னத்தில் மறக்காமல் வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வைங்க. இந்த பகுதியோட பிரச்சனைகளை கண்டிப்பாக அவர் தீர்த்து வச்சிருவார். எந்த பிரச்சனையுமே இருக்காது. 60 வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனியும் நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டாம். அதுங்காட்டி மக்கள் எல்லாரும் சிந்திச்சு மறக்காமல் எல்லாரும் வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.